கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவின் மகத்தால பேரர்களால் இந்த உலக வாழ்க்கையிலே முஸ்லிம்களாக நாம் அனைவரும் வாழ்ந்து வருகின்றோம். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அந்த மார்க்கத்தை நாம் ஒவ்வொருவரும் இலகுவாக அடைந்திருக்கின்றோம். நமக்கு இபாதத் செய்வதற்கு, நோன்பு நோற்பதற்கு, ரமதான்ல வணக்க வழிபாடுகள் புரிவதற்கு, இந்த இஸ்லாத்தை இந்த உலகத்திலே கடைபிடிப்பதற்கு மிகப்பெரிய சிரமங்கள் இல்லாமல் இலகுவாக கடைபிடித்து கொண்டு இருக்கின்றோம். நாம இவ்வளவு இலகுவாக இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு, சிரமமின்றி இபாதத்துகளை செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் நமக்கு முன்பாக வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள். அவர்களுடைய தியாகம்தான் நாம இன்னைக்கு ரொம்ப சுலபமாக இஸ்லாத்தை கடைபிடித்து வருகின்றோம். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாகம், அவர்களோடு இருந்த அவர்களுடைய தோழர்கள் சஹாபா பெருமக்களுடைய தியாகத்தினால்தான் இன்னைக்கு இவ்வளவு சுலபமாக நமக்கு இஸ்லாம் வந்திருக்கின்றது. மிகவும் இலகுவாக அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் கடைபிடித்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நபிகளாரை, சஹாபா பெருமக்களை, அவங்களுடைய அந்த வாழ்க்கையை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்க என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை சொன்னதற்காக, இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்காக பல வகையான தியாகங்களை செய்தார்கள். அடி உதைகளை வாங்கினார்கள், மிகப்பெரிய கொடுமைகளை சந்தித்தார்கள், நாட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள், ஹிஜ்ரத் செய்தார்கள், ஊரிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார்கள், உயிரை தியாகம் செய்தார்கள், பொருளாதார ரீதியான தியாகத்தை செய்தார்கள். இப்படி இந்த தியாகத்தின் மேலத்தான் நாம இலகுவாக இஸ்லாத்தை கடைபிடித்து கொண்டு இருக்கின்றோம். எந்த அளவிற்கு சஹாபா பெருமக்கள் இறைவனுக்காக, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்தார்கள் என்று சொன்னால், இறைவன் திருமறை குர்ஆன்ல 9வது அத்தியாயத்தின் 111வது வசனத்திலே ஒரு செய்தியை பேசுகின்றான். முஸ்லிம்களிடத்திலிருந்து ஒரு வியாபார உடன்படிக்கையை நாம் செய்து கொண்டோம் என்று ஒரு செய்தியை பேசுகின்றான். இந்த வசனத்திற்கு அப்படியே உயிரோட்டம் கொடுத்தவர்கள் சஹாபாக்கள். இறைவன் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னah. இறை நம்பிக்கையாளர்களுக்கு நாம சொர்க்கத்தை கொடுக்குகின்றோம். அதற்கு பகரமாக, அதற்கு வியாபார ஒப்பந்தமாக அவங்களுடைய உயிரையும் அவங்களுடைய செல்வத்தையும் நாம வாங்கிக் கொள்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். சஹாபாக்குடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சொர்க்கத்திற்காக வேண்டி உயிரை தியாகம் செய்ய தயாராக இருந்தார்கள். சொர்க்கத்திற்காக வேண்டி செல்வத்தை, சொத்துக்களை, பொருளாதாரத்தை தியாகம் செய்ய தயாராக இருந்து இந்த வசனத்திற்கு உயிரோட்டம் கொடுத்து பல பெரும் தியாகங்களை செய்தவர்கள் சஹாபாக்கள். அதனால தான் இறைவன் அவர்களை சிலாகித்து குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். 9வது அத்தியாயம் 100வது வசனம், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வை நாம பொருந்தி கொள்ளணும் என்று சொன்னால் எப்பேற்பட்ட சிறப்பாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவது வேற. ஒரு மனிதன் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டான் என்று இறைவன் குர்ஆன்ல சொல்லுவான் என்றால், இப்ப எந்த அளவிற்கு சஹாபாக்கள் தியாகத்தை செய்திருப்பார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அப்படி அவர்கள் செய்த பல தியாகங்கள் இருந்தாலும், நபிகளாரும் சஹாபாக்களும் செய்த தியாகத்தினுடைய உச்சகட்டம் அவர்கள் சந்தித்த போர்க்களங்கள் தான். இந்த போர்க்களங்கள் சம்பந்தமாக நாம பல உரைகளை கேட்டிருப்போம், பல வரலாற்று செய்திகளை படித்திருப்போம். படித்து கடந்து போயிடுறோம், கதை கேட்பதை போல அதை நினைத்து விட்டு விடுகின்றோம். ஆனால் அதற்கு பின்னாடி எவ்வளவு தியாகம் இருக்கின்றது. ஒரு போர்க்களம் என்று சொன்னால் சாதாரணமான ஒன்றா? அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 19 போர்க்களத்தை வாழ்நாளில் சந்தித்திருக்கின்றார்கள். அவங்க டைரக்டா கலந்து கொண்ட போர்க்களங்கள். இந்த போர்க்களத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் குடும்பத்தை தியாகம் பண்ணிட்டு போர்க்களத்துக்கு வரணும்.
திரும்பி வருவோமான குடும்பத்தாருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, நிச்சயம் இல்லை. பல தூரத்திற்கு பயணத்தை மேற்கொள்ளணும். வெயில் என்றும் பாராமல், மழை என்றும் பாராமல். சில நேரங்களில் சாப்பாடு கிடைக்கும், சில நேரங்களில் சாப்பாடு கிடைக்காது. சில நேரங்களில் வெயில் குறைவாக இருக்கும், காற்று அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் வெயில் கடுமையாக இருக்கும், காற்றே இருக்காது. இப்படி பல வகையான தியாகங்கள், பல வகையான சிரமங்களை மேற்கொண்டு போர்க்களத்துக்கு சென்ற பிறகு அதில் ஏற்படக்கூடிய காயம், நமக்கு சாதாரண ஒரு வெட்டுக்காயம் விழுந்துட்டாலே அப்படியே ஆளே ஒரு மாதிரி நிலை குலைந்து விடுகின்றோம். மனசு சரியில்லாமல் போயிடுது. இது எப்போ சரியாகும்? இது சரியானாதான் என்னுடைய ரொட்டீனை நான் கரெக்டாக செய்ய முடியும். இந்த காயம் சரியாகும் வரை என்னால் குளிக்க முடிய மாட்டேங்குதே, சரியாக கை கழுவ முடிய மாட்டேங்குது. அதுவும் சாப்பிடக்கூடிய விரலில் ஏதாச்சும் இருந்ததுன்னா சாப்பாட்டில் கை வச்சா எரிய ஆரம்பிச்சிடும். அதை வர ஸ்பூனில் சாப்பிடணும். ஒரு வெட்டு காயத்துக்கு நமக்கு ஏற்படக்கூடிய சிரமம். அவங்க போர்க்களத்துக்கு சென்றார்கள் என்றால் உடலில் ஏற்படக்கூடிய வெட்டுக்காயங்கள், அந்த ஒரு வெட்டுக்காயத்தினால ஒரு சஹாபி உயிரிழந்த சம்பவத்தை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பல நீண்ட நாட்கள் மஸ்ஜிது நபவிக்கு அருகிலே நபிகளார் கூடாரம் அழைத்து கொடுத்தார்கள். அந்த காயத்தினால் இரத்தம் வலிந்து ஓடுகின்றது. அப்படி பல நாட்கள் அந்த காயத்தோடு இருந்து மரணித்த சஹாபியினுடைய சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்படுகின்றோம். இப்படி போர்க்களம் என்பது ஒரு உச்சகட்ட தியாகம். அதனால தான் போர்க்களத்தில் ஷஹீதானவங்களுக்கு இறைவன் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்தை தருவதாக அந்த சிறப்பையும் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். அப்படி சஹாபாக்களும் நபிகளாரும் சந்தித்த பல போர்க்களங்கள் இருந்தாலும் அதில் நாம் அதிகமாக கேள்விப்படாத மிக முக்கியமான ஒரு போர்க்களம் தான் ஹுனைன் என்று சொல்லக்கூடிய போர்க்களம். இந்த போர்க்களம் தொடர்பான செய்திகளைத்தான் நாம் சுருக்கமாக அறிய இருக்கின்றோம். இந்த போர்க்களத்தை பற்றி பேச வேண்டும்னா மக்கா வெற்றியை பற்றி பேசாமல் இந்த போர்க்களத்துக்கு வர முடியாது. மக்கா வெற்றியை பற்றி பேசணும்னா ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றி பேசாமல் மக்கா வெற்றியும் பேச முடியாது. இது எல்லாத்தையும் பேசணும்னா ஒரு 10 நாள் ஆயிரும். அவ்வளவு டைம் நமக்கு கிடையாது. எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லிட்டு இந்த ஹுனைன் போர்க்களத்துக்கு வந்து விடுகின்றோம். ஹுதைபியா உடன்படிக்கை என்பது நபிகளார் உமராவிற்காக வேண்டி மக்காவிற்கு வரும்பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டு குறைஷிகளால் ஹுதைபியா என்ற ஒரு இடத்திலே உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த உடன்படிக்கையினுடைய பல செய்திகள் இருந்தாலும் எந்த அளவிற்கு முஸ்லிம்களுக்கு எதிரான அநீதி எதில் நடந்தது என்று சொன்னால், இறை மறுப்பாளர்கள் அந்த உடன்படிக்கையில் வாசகங்களை அமைக்கின்றார்கள். எங்களிடத்திலிருந்து மக்காவிலிருந்து யாராச்சும் இந்த உடன்படிக்கைக்கு பிறகு மதீனாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களை நீங்கள் வைக்கக்கூடாது, திருப்பி அனுப்பிடணும். உங்களிடத்திலிருந்து யாராச்சும் மக்காவுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம், அவர் இங்கே தான் இருப்பார் என்று உடன்படிக்கை எழுதப்பட்டிருக்கும் பொழுது அபூ ஜந்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் குடும்பத்தாரால் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றார். உடல் குன்றிய நிலையில அப்படியே தவழ்ந்து கொண்டு அவர் அந்த ஹுதைபியாங்கிற இடத்துக்கு வரார். நபிகளார் பார்க்கிறாங்க. சஹாபா பெருமக்கள் எல்லாம் உடன்படிக்கையை பார்த்து கொதித்து எழுந்து கொண்டிருக்கின்றார்கள். உமர் அலி அவர்கள் எல்லாம் நபிகளார் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தானா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு கடுமையான சினம் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த அபூ ஜந்தல் குற்றுயிரும் குலையுயிருமாய் தவழ்ந்து கொண்டு வருகின்றார். நபிகளார் கேட்கிறாங்க, இதோ ஒரு வந்துட்டாரு, இவரை நாங்கள் எடுத்துக்கிறோம், ஏன்னா உடன்படிக்கையும் முடியல இல்லை. அப்போ குறைஷிகள் சொல்றாங்க, இல்லை உடன்படிக்கை எழுதியாச்சு, அவரை நீங்க எடுக்க முடியாது. சஹாபாக்கள்ல தாங்கல. நபிகளாருக்கு கேள்வி கேட்கின்றார்கள். நபிகளார் மீண்டும் கேட்கின்றார்கள், உடன்படிக்கை இன்னும் கையில் தாகல, எவரையாச்சும் நீங்க கொடுங்கன்னு கேட்கிறாங்க. குறைஷிகள் தர மறுக்கின்றார்கள். அந்த அபூ ஜந்தலை மீண்டும் மக்காவிற்கே அனுப்பிவிடுகின்றார்கள். இப்படி ஒரு அநீதியான ஹுதைபியா உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு பிறகு சில காலம் கழித்து குறைஷிகள் அந்த ஒப்பந்தத்தை மீறுகின்றார்கள். ஒப்பந்தத்தை மீறுவது என்பது போருக்கு அழைப்பு விடுப்பதற்கு சமம். அதுதான் சான்ஸ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய படையை திரட்டுகின்றார்கள். மக்காவை நோக்கி படையெடுத்து வருகின்றார்கள். நபிகளாருடைய படையெடுப்பு என்பது பல ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு வருவதன் காரணத்தினால் குறைஷிகள் செய்வதறியாம விழிபிதுங்கி நிற்கின்றார்கள். சரி, நேருக்கு நேர் மோதிரோம் என்று குறைஷிகள் வாளை தூக்குகின்றார்கள், ஆயுதத்தை தூக்குகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே படையெடுத்து நுழைகின்றார்கள். வலது பக்கத்தில் அன்சாரிகள்,
இடது பக்கத்தில் அன்சாரிகள், ஆப்போசிட்ல எதிரிகள். ஆயுதத்தோடு வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அன்சாரிகளுக்கு கட்டளை இடுகின்றார்கள், அவங்களை நீங்கள் கொலை செய்யுங்கள். யாரெல்லாம் உங்களை அடிக்க வரானோ எல்லாத்தையும் விட்டுங்க, யாரெல்லாம் ஆயுதத்தை ஏந்துகின்றானோ அவனையும் நீங்கள் கொலை செய்யுங்கள் என்று நபிகளார் கட்டளை இடுகின்றார்கள். அன்சாரிகள் முன்னேறி மக்கமா நகரத்திற்குள்ளே மிக கடுமையாக போர் புரிகின்றார்கள். ஒரு கட்டத்தில் அபு சுஃபியான் அப்பதான் இஸ்லாத்தை அவர் ஏற்றிருக்கிறாரு. அவர் பார்க்கிறாரு, இப்படியே போயிருச்சுன்னா குறைஷ் இனமே அழிக்கப்பட்டு விடும் என்ற காரணத்தினால் நபிகளாரிடத்தில் ஓடோடி வருகின்றார். அல்லாஹ்வின் தூதரே, இப்படி ஒரு சிரமத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, இப்படியே நீங்க விட்டீங்க என்று சொன்னால் குறைஷிகளே காணாமல் போய் விடுவார்கள், நிறுத்த சொல்லுங்கள் என்று கேட்டதுமே நபிகளார் சஃபாவினுடைய மலை குன்றின் மீது நின்று கொண்டு அன்சாரிகளை அழைக்கின்றார்கள், நிறுத்தி விடுங்க. யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்கு செல்கின்றாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கு அபயம் ஒன்று, பாதுகாப்பு இருக்கின்றது. யாரெல்லாம் ஆயுதத்தை கீழே போட்டு விடுகின்றாங்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கின்றது என்று சொன்னதுமே அன்சாரிகள் முணுமுணுக்க ஆரம்பிக்கின்றார்கள். நபிகளாருக்கு ஊர் பாசம் வந்துருச்சு, குறைஷிகளின் மீது பாசம் வந்து விட்டது, அதனால தான் இப்படி பேசுறாங்க என்று சொல்லி அன்சாரிகள் பேசக்கூடியது நபிகளாருக்கு இறைவன் வகை செய்தியாக இறக்குகின்றான். எல்லா அன்சாரிகளும் நபிகளார் திரட்டிவிட்டு பிறகு கேட்கின்றார்கள், அன்சாரிகளே, என்னை பற்றி நீங்க இப்படியெல்லாம் பேசினீங்களான்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதரே ஆமா பேசினோம் என்று சொன்னதுமே நபிகளார் சொன்னார்கள், எங்களுடைய வாழ்வு உங்களுடைய வாழ்வோடு தான், என்னுடைய மரணம் உங்களுடைய மரணத்தோடு தான் என்று நபிகளார் சொன்னதுமே அன்சாரிகள் அழுதுவிட்டு நபிகளார் இடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்கள். நபிகளாரும் அல்லாஹும் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நபிகளார் சொல்லிட்டு அந்த மக்கமா நகரத்தை கைப்பற்றாங்க. இந்த மக்கமா நகரத்தை கைப்பற்றிய உடனே அருகிலே இருக்கக்கூடிய சில கோத்திரத்தாருக்கு இது பொறுக்கல, குறைஷிகள் அடிபணிந்து விட்டார்கள், மக்கமா நகரம் நபிகளாருடைய கைவசம் வந்து விட்டது. அருகிலே சுற்றி இருக்கக்கூடிய கோத்திரத்தார் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இதை பொறுக்க முடியல, இதை மான பிரச்சனையாக பார்க்கிறாங்க, இதை ஒரு கேவலமாக பார்க்கிறாங்க. நபிகளாருக்கு கீழே, முஹம்மதுக்கு கீழே நாம எப்படி இருப்பது என்று ஒரு விதமான கோபத்தில் இருக்கின்றார்கள். ஹிஜ்ரி 8 ரமலான்ல மக்கா வெற்றி என்று சொன்னால், ரமலான்ல அதனுடைய கடைசி பகுதியில சில கோத்திரத்தார் ஒன்றிணைகின்றார்கள். ஒன்றிணைந்து முஸ்லிம்களை தாக்கலாம் என்ற முடிவை எடுக்கின்றார்கள். யாருடைய தலைமையில் ஒன்றிணைகின்றாங்க என்று சொன்னால், மாலிக் இப்னு அவுஃப் நஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு கீழாக முக்கியமாக ஹவாசின் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தார், கத்துஃபான் சகீஃப் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தெல்லாம் அவருக்கு கீழே ஒன்றிணைகின்றாங்க. மக்கா வெற்றி ரசூல்லா அடைந்த உடனே அதை பொறுக்க முடியாம ஒரு மிகப்பெரிய படையை அவன் ஒன்றிணைக்கின்றான். அந்த படைக்கு கீழே இன்னும் சில குடும்பங்களும் ஒன்றிணைந்து கொள்கின்றார்கள். இவங்களெல்லாம் ஒன்றிணைந்து கொண்டு ஹுனைன் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, இந்த பள்ளத்தாக்கு எங்க இருக்குதுன்னா தாயிஃபுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கிலிருந்து அரஃபா வழியாக 10 மைல் தொலைவில் நம்ம மக்கமா நகரத்தை அடைந்து விடலாம். இந்த பள்ளத்தாக்கை சுற்றி மலை பிரதேசங்கள், குன்றுகள் இருக்கின்றது. இந்த பள்ளத்தாக்கில் இந்த அப்துல்லா இப்னு அவுஃப், மாலிக் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடியவன் அந்த கோத்திரத்தாரையெல்லாம் ஒன்றிணைக்கின்றான். எப்படி ஒன்றிணைக்கின்றான் என்று சொன்னால், எல்லோரையும் குடும்பத்தோடு வர சொல்றான். ஏன்னா போர்க்களத்தில் குடும்பத்தோடு வந்துட்டானா திரும்பி ஓட மாட்டான்ல, குடும்பத்தை காப்பாற்றணும்ல, இதனால் நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வர வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தோடு எல்லாரையும் ஹுனைன் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து ஒன்றிணைக்கின்றான். நபிகளாருக்கு இந்த செய்தி எட்டுகின்றது. நபிகளார் மக்கால தான் தங்கி இருக்கிறாங்க. ரமதானுடைய கடைசி பகுதியில் இந்த செய்தி வந்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைனை நோக்கி புறப்படுமாறு சஹாபாக்களுக்கு கட்டளை இடுகின்றாங்க. அப்பதான் ஒரு போர் முடிஞ்சிருக்கு. மிகப்பெரிய பயணத்தை மதீனாவிலிருந்து மக்காவிற்கு பயணம் மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள். நோன்புடைய காலகட்டம், இது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நபிகளாருடைய தியாகத்தை பாருங்கள், சஹாபாக்குடைய தியாகத்தை பாருங்கள். அந்த மக்கா வெற்றிக்கு பிறகு சில நாட்கள் தான் ஓய்வு கிடைக்கின்றது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10,000 to 12,000 வீரர்களை அழைத்து கொண்டு ஹுனைனை நோக்கி புறப்படுகின்றாங்க. இன்னைக்கு சாதாரணமாக உலக லெவலில் பல இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் நடக்கும்.
இந்த ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் இன்னைக்கு நம்முடைய நாட்டில் ஃபேமஸாக இருக்கின்றது. கிரிக்கெட்டில் ஒரு 5 நாள் டெஸ்ட் மேட்ச் விளாண்டாங்க வைங்களேன், அதற்கு 3 நாள் ரெக்கவரி டைம். 5 நாள் ஃபீல்டில் ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்கன்னா 3 நாள் ரெக்கவரி டைம். அந்த 5 நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா பானங்களும் கிடைக்கும். அதுவும் ஹை லெவல் பானங்கள் எல்லாமே. உடம்புல கிராம்ஸ் வந்தாலும் கூட அதற்கான உணவுகள் இருக்கின்றது. இப்படி எல்லாம் இருந்தும் கூட 3 நாள்லேருந்து 5 நாள் ரெக்கவரி வேணும். தொடர்ந்து 2 டெஸ்ட் மேட்ச் விளையாடிட்டானா 1 வாரம் ரெஸ்ட்டு. எல்லா வகையான சாப்பாடுகள், எல்லா வகையான பானங்கள், எல்லா வகையான வசதிகள் இருந்தாலும் இப்படி ஒரு சாதாரண விளையாட்டுக்கே பாருங்கள், போர்க்களம் என்பது இதை விட பல 1000 மடங்கு ரொம்ப கஷ்டமானது, மிகப்பெரிய துன்பத்திற்குரியது. அந்த போர்க்களம் முடிஞ்சு ஒரு 10லிருந்து 17 நாள் தான் நபிகளார் அடுத்த போர்க்களத்துக்கு செல்வாங்க என்றால் எப்பேற்பட்ட தியாகம் என்று பாருங்கள். ஆனால் இன்னைக்கு நாம இந்த தியாகங்களுக்காக வேண்டி கண்ணீர் சிந்துவோமா என்று கேட்டால் பல மக்கள் கண்ணீர் சிந்திருப்போமானே தெரியல. இவ்வளவு தியாகங்களை சிந்திருக்காங்களே, இதற்காக கண்ணீர் சிந்தியதை விட ஒரு 3 மணி நேரம் சினிமாவை பார்த்தாங்க, அதில் ஒரு எமோஷனலான காட்சி வந்துடுச்சுன்னா சினிமா முடியும் பொழுது கண்களிலிருந்து நீர் வழிந்தோடுகின்றது என்றால் எந்த அளவிற்கு ஈமான் பலவீனமாக இருக்குது என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ளணும். நபிகளார் அந்த படையை திரட்டி கொண்டு ஹுனையை நோக்கி புறப்படுகின்றார்கள். சில பேர் நோன்பு வச்சிருக்காங்க, சில பேர் நோன்புல இல்லை. பயணத்தில் நோன்பு வைப்பதை விட ரமலான் நோன்பை விடுவதுதான் சிறந்தது. அப்போ நபிகளார் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் பாலையோ அல்லது தண்ணீரையோ கொண்டு வருமாறு கட்டளையிட்டு எல்லோரும் தெரியக்கூடிய வண்ணம் அதை அருந்துகின்றார்கள். நான் நோன்பை விட்டு விட்டேன், நோன்பு வைத்த எல்லாரும் நீங்க நோன்பை விட்டு விடுங்கள் என்று நபிகளார் கட்டளையிடுகின்றாங்க. எந்த அளவிற்கு இலகுவான மார்க்கம் என்பதை அது நமக்கு உணர்த்துகின்றது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து 19வது நாள் நபிகளார் ஹுனைனை நோக்கி செல்கின்றார்கள். செல்லக்கூடிய வழியில தாதுல் அன்வா என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கின்றது. இந்த மரத்தை யூதர்கள் புனிதமாக கருதி வந்தாங்க. அவங்க பயணம் மேற்கொள்ளும் பொழுது, போர்க்களத்துக்கு செல்லும் பொழுது அந்த மரத்துக்கு கீழே வாட்களை தொங்க விடுவார்கள், இறைப்பாடுவார்கள். சஹாபாக்கள் இதை பார்த்துட்டு, அல்லாஹ்வின் தூதரே, இதுபோல எங்களுக்கும் ஒரு புனித மரத்தை ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்கும் பொழுது நபிகளார் சொன்னார்கள், இது மிகப்பெரிய தவறு. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்திலே அந்த முஸ்லிம்களாக இருந்தவர்கள் கேட்டார்கள், எதிரிகளுக்கு ஒரு கடவுள் இருப்பதை போல எங்களுக்கும் ஒரு கடவுளை ஏற்படுத்தி தாருங்கள்னு கேட்டாங்கல்ல, அதுபோல நீங்கள் கேட்பது இருக்கின்றது, இது எல்லாம் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய காரியங்கள் என்று ஒரு மரத்தை புனிதமாக்குவதை நபிகளார் மிகப்பெரிய அளவிலே அங்கே தடுக்கின்றாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு இணையாக்கக்கூடிய சாதாரண தகடு தாயத்து புனிதமாக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனுக்கு இணையாக்கக்கூடிய தர்கா புனிதமாக்கப்பட்டிருக்கின்றது. சர்வ சாதாரணமாக மக்கள் அதற்கு சென்று வரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் நபிகளார் போர்க்களத்துக்கு செல்லக்கூடிய இந்த வழியில தவிடுபடியாக்கக்கூடிய வகையில, தரைமட்டமாக்கக்கூடிய வகையில ஒரு மனத்தை நீங்கள் புனிதமாக கடுவது கூட உங்களை நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்று சஹாபாக்களுக்கு கட்டளை எழுகின்றார்கள். பிறகு அங்கே இருந்து ஹுனைனை நோக்கி செல்கின்றாங்க. ஹுனைனை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொன்னதை போல பள்ளத்தாக்கு சுத்தி மலை குன்றுகள், எதிரிகள் அவங்களுக்கு வசதியாக மலை குன்றுகளுக்கு பின்னாடி மறைந்து தாக்குவதற்காக தயாராக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு இதெல்லாம் தெரியாது, எதிரிகள் எங்க இருக்கிறாங்க, எங்க நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நேருக்கு நேராக சந்திக்க போறோம், நாம இங்கிருந்து அடிப்போம், அவங்க அங்கிருந்து அடிக்க வருவாங்க, இப்படித்தான் போர்க்களம் இருக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாங்க. ஆனால் எதிரிகள் மிகப்பெரிய ஒரு தந்திரத்தை கையாள்கின்றார்கள். ஒவ்வொரு மலை குன்றுக்கு பின்னாடி மறைந்து நிற்கின்றார்கள். நல்ல வில் வித்தையில தேர்ச்சி பெற்றவர்களை அந்த மாலிக் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடியவன் நிறுத்தி வைத்திருக்கின்றான். இந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் அந்த குறுகிய உனை நின்ற பள்ளத்தாக்குக்குள்ளே நுழைகின்றார்கள். அப்படி நுழைந்த உடனேயே மிகப்பெரிய அதிர்ச்சி. நாலாபுரத்திலிருந்தும் வில் நபிகளாரை நோக்கி அந்த அம்புகள் நபிகளாரை நோக்கி வருகின்றது, சஹாபாக்களை நோக்கி வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே சஹாபா பெருமக்கள்ல பலர் போர்க்களத்திலிருந்து புறமுதுகு காட்டி ஓட ஆரம்பிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அப்படியே அந்த போர்க்களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.